ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்வர் வந்து கன்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. சில்வரோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. சில்வருக்கு ஃபிசிக்கலான ஷார்ட்டேஜ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யூகேல பார்த்தீங்கன்னா, அவங்களோட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சில்வரோட லீஸ் ரேட் வந்து 39.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்ன சில்வரில் இன்னும் அப்கமிங் டேஸில் எவ்வளோ தூரம் வளர்க்க வாய்ப்பு இருக்குது, ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒரு திணி பார்க்கலாம்னா, சில்வர் வந்து இயர் டு டேட்டில் வந்து 65% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு அவுன்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா $51 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து 2011 அப்புறம் வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1980 பார்த்தீங்கன்னா சில்வர் கிராஷ் ஆச்சு. அதாவது ஹண்ட் பிரதர்ஸ் சில்வர் கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இன்ஃப்ளேஷனுக்கு ஸோ இப்போ இருக்க கரண்ட்டான சில்வர் ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஒரு அவுன்ஸ் வந்து $180 வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் சில்வர் வந்து இன்னும் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் ரேஷியோ வந்து இயரில் ஃபஸ்ட் டைம் வந்து 80க்கு கீழே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கோல்டை வந்து சில்வர் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிய வருது. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் சரி டிஜிட்டலாகவும் சரி சில்வரோட டிமாண்ட் வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ பார்க்கும்போது தெரிய வருது. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லண்டனோட சில்வர் லீஸ் ரேட் வந்து 11 to 39% வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்கலாக வந்து அவங்களோட சில்வர் ஷார்ட்டேஜ் தான். இந்த லீஸ் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களோட ஃபிசிக்கல் சில்வருக்கு வந்து அவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து மினிமமாக தான் இருக்கும். அதாவது 1%, 2% அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வரலாறு காணாத அளவுக்கு 39% வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து இவங்க வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரிய வருது. ஃபிசிக்கல் சில்வருக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் இருக்குன்னு. ஃபிசிக்கல் சில்வரோட ப்ரீமியம் வந்து காமெக்ஸ் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது $2.7 வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த டீட்டெயிலும் வந்து ஃபிசிக்கல் சில்வருக்கு நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியப்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லியன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிகப்பெரிய கோல்டு அண்ட் சில்வர் ஆனால் வந்து ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ அவங்களுக்கே வந்து ஃபிசிக்கல் சில்வரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் சில்வர் மார்க்கெட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் ஃபிசிக்கல் சில்வரோட உற்பத்தி பண்ணுற திறன் வந்து 4% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 1.03 பில்லியன் அவுன்ஸ் சில்வர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது மைனிங் பண்ணதாகட்டும், ரீசைக்ளிங் பண்ணி எடுத்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.03 பில்லியனாக இருந்திருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 680.5 மில்லியன் அவுன்ஸ் வந்து டிமாண்ட் இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், அதாவது டோட்டல் யூசேஜ் ஆஃப் சில்வரில் வந்து 50% ஆஃப் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் மூலியமாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சோலார், இவி, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு பவர் கிரிட் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே வந்து சில்வரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டெஃபிசிட்டும் இது சில்வரோட ஷார்ட்டேஜுக்கு வந்து ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அண்டு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, அதாவது நிறைய மிட் ஈஸ்டில் வந்து ரஷ்யா உக்ரைன் வரட்டும், அப்புறம் வந்து யூஎஸ் டேரிஃப் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து அன்சர்டனிட்டியாக இருக்கிற ரீசன்னாலையும் கோல்டன் சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து இன்னுமே ஃபெட்டோட அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சாங்கன்னா அதோட மெட்டல் வந்து இன்னுமே பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதனாலையும் பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீசனாகவும் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காகவும் சில்வரோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பூம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் செக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சோலார் செக்டர் ஆகட்டும், இவி ரிலேட்டடான செக்டர் ஆகட்டும், ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து சில்வர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. இந்த ரீசனாலையும் பார்த்தீங்கன்னா 20% வந்து இயர் ஆன் இயரில் வந்து சோலாருக்கு வந்து சில்வரோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இதனாலையும் இவங்களோட சில்வரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டாக வந்து சில்வர் இடிஎஃப்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதேமாரி எஸ்எல்வி அப்படிங்கிற சில்வர் ஃபண்டை தான் வந்து இவங்க மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஸோ அதோட பாரோயிங் ஃபீஸ் வந்து இப்போ 2.5%லேருந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் இடிஎஃப் எல்லாமே வந்து கரண்ட்டாக வந்து அதோட ஒரிஜினல் நெட் அசெட் வேல்யூவோட 7 to 8% வந்து ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு தெரிய வருது.
ஸோ இது வந்து கரண்ட்டா வந்து சில்வர் ஸ்க்வீஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெறைய பேர் வந்து சில்வர ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது கீழ போகும் அப்படின்ட்டு. பட் இது வந்து ரொம்பவே ப்ரீமியத்தில போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால, ஸோ அதிக விலை குடுத்து நெறைய பேர் வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்களோட லாஸ கம்மி பண்றதுக்காக இன்னுமே அதிக விலை குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லண்டன் லீஸ் ரேட் பத்தி நம்ம டீட்டெயிலா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸா ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் பார்க்கும்போது 1998ல வந்து லீஸ் ரேட் வந்து 25% வந்து அதிகமாச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, சில்வர் பிரைஸ் வந்து அந்த லீஸ் ரேட்டுக்கு முன்னாடி $4.8 இருந்த சில்வர் வந்து 1 ஆர் 3 மந்த்ஸ்ல வந்து 23% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதேமாரி 2008ல பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் கிரைசிஸ் ரீசன்னால 15% லீஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து 47% வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 2011ல புல் ரன் ஷார்ட்டேஜ்னால 20% வந்து லீஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, 63% வந்து சில்வரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020ல வந்து கோவிட் ஷாக்கு அப்புறம் 12% வந்து லீஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, 130% வந்து சில்வரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 39.2% வந்து லீஸ் ரேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து லண்டன் டெலிவரி ஸ்ட்ரெஸ்னால, அதாவது லண்டன் டெலிவரி ஷார்ட்டேஜ்னால, பிசிக்கல் சில்வர் ஷார்ட்டேஜ்னால இது நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் குடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியவில்ல. பட் இதிலிருந்து இன்னுமே புல் ரன் வந்து கன்டினியூவா இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரிய வருது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ் ரேட் வந்து கன்டினியூஸா 10%க்கு மேல இருந்தது அப்படின்னா, இது வந்து டைட்டான சப்ளை இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் சில்வரோட அவுன்ஸ்க்கு வந்து பிரைஸ் வந்து $30 மேல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ் இன்வென்டரிஸ் வந்து கன்டினியூஸா ஃபாலிங் ஆகுது அப்படிங்கும்போது, பிசிக்கல் ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து லீஸ் ரேட் வந்து டிராப்ஸ் ஆச்சுன்னா, டெம்பரரியா ஒரு புல் பேக் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்மரியா பார்த்தீங்கன்னா, லீஸ் ரேட் வந்து 39% அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பிசிக்கல் ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதிகமாவே நமக்கு தெரிய வருது. ஹிஸ்டரி வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ வரும்போது சில்வரோட பிரைஸ் வந்து 30-100% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிஸ்டரி பார்க்கும்போது தெரியுது. பட் நியர் டைமில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பாசிபிள் ஷார்ட் பீஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது லாங் டேர்முக்குன்னு பார்க்கும்போது இன்வெஸ்டோட இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியோட பூம், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அன்சர்டனிட்டி, நிறையா உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும் சில்வரோட புல் ரன் வந்து கண்டினியூவா இருக்கு. வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருது. ஸோ இதிலிருந்து யார் யாரெல்லாம் சில்வர் இடிஎஃப் வச்சிருக்கீங்க, இல்ல சில்வர் வந்து எவ்வளோ நாளா பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவசரப்பட்டு இப்போ போய் ஃபுல்லா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் வியூ அப்படின்னு பார்க்கணும். ஸோ கொஞ்சமா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம கோல்டு வந்து எப்படி அக்குமுலேட் பண்ணுறோமோ, கோல்டு பீஸ், கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி, இதே வந்து சில்வர் பீஸ், சில்வர் இடிஎஃப் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருக்கா கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.